ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மவுஸ் டவுன் மெத்தட் எப்படி jQueryல யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மவுஸ் டவுன் ஈவெண்ட் எப்போ அக்கர் ஆகும்னா, ஒரு மவுஸில் லெஃப்ட் மவுஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது இந்த மவுஸ் டவுன் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். அந்த அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது அதை நம்ம கேப்சர் பண்ண முடியும். எப்படின்னா இந்த மவுஸ் டவுன் மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மவுஸ் டவுனுடைய சின்டாக்ஸு, மெத்தடுடைய சின்டாக்ஸ். இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு லைவ் டெமோ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு div எலிமெண்ட் இருக்குது. இந்த div எலிமெண்ட் நான் கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா மவுஸ் டவுன் ஈவெண்ட் அக்கர் ஆகும். அதை நான் இங்கே கேப்சர் பண்ண போகிறேன். எப்படின்னா அந்த மவுஸ் டவுன் மெத்தட் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணும்பொழுது இந்த பார்ட் ஆஃப் த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த div எலிமெண்ட் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா மவுஸ் டவுன் ஈவெண்ட் அக்கர் ஆகும். அதை நான் மவுஸ் டவுன் மெத்தட் மூலமாக கேப்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பார்ட் ஆஃப் த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்க்கலாமா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ப்ளூ கலரில் வர ஸ்ட்ரிங்ஸ் வந்து மவுஸ் டவுன் ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணதுனால வந்தது. ஓகேவா? இப்போ பாருங்கள், திருப்பி நான் கிளிக் பண்ணுறேன், மவுஸ் டவுன் மவுஸ் அப், மவுஸ் டவுன் மவுஸ் அப். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.